கட்சி ஆரம்பிக்கிறது தான் தெரியுது, படோடோபா தான் ஆரம்பிப்பாங்க. ஆனா கொஞ்ச நாள்ல பார்த்தா அந்த கட்சி இருக்கிற இடமே தெரியாது. தமிழகத்தில் எத்தனையோ கட்சிகள் அப்படி தோன்றி மறைந்திருக்கு. ஆனால் நம் தலைவர் மனித புனிதர் புரட்சி தலைவர் கொடுத்து கொடுத்து சிவந்த கரத்துக்கு சொந்தக்காரர், இறந்தவன் இறந்து இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய தலைவர். மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாளிகை விளங்கி மாற்றுக்குறையாத மன்னவன் என்று போற்றி புகழ வேண்டுமா? எப்படி சொன்னார் பாரு. இன்னைக்கு நடிக்கிறாங்க நடிகர்கள், படத்துல பாட்டு வருது. என்ன தங்கச்சி ஏதாச்சும் பாட்டு உருப்படியா இருக்கா, நல்ல கருத்தை சொல்றாங்களா? இன்னைக்கு படம் பார்த்தாலே பிள்ளைகள் கெட்டு போகுது. பணத்துக்காக எந்த வேடம் கொடுத்தாலும் நடிக்கிறாங்க கோடிக்கணக்கில். இப்ப கூட ஒரு குறு செய்தி பார்த்தேன். மாதவன் நடிகர் மாதவன் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. அவரை பான் மசாலாவுக்கு கூப்பிட்டாங்க. நீ எத்தனை கோடி கொடுத்தாலும் சரி, நான் அந்த விளம்பரத்தில் நடிக்க மாட்டேன். இப்படிப்பட்ட ஒரு சில பேர் தான் இன்னைக்கு இருக்காங்க. இன்னைக்கு முன்னணி கதாநாயகர்கள், முன்னணி இல்ல இருக்க ஏகோபித்த பாராட்ட பெறுகின்ற அத்தனை நடிகர்களுமே பாத்தீங்கன்னா புரட்சி தமிழரை தவிர, நம்முடைய தலைவரை தவிர ஒரு கொள்கையோடு நல்ல நல்ல கருத்துக்களை நாட்டு மக்களுக்கு சொல்லுகிற படங்கள் கதைகளாக இருந்தால் சொல்லுங்க, நான் நடிக்கிறேன். இல்லைன்னா நடிக்க வரமாட்டேன், ஒத்துக்கொள்ள மாட்டேன். என்ன டைரக்ஷன் தான், என்ன டைரக்டர் தான் போடணும், என்ன கதைவசன கருத்தா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாட்டுல கூட நல்ல கருத்துக்கள். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். எப்படி பாருங்க, ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. எப்படி சொன்னார்கள்? இப்படி தலைவர் 6 சாவு 100 சாவு, தாயகம் காப்பதே கடமையடா, அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமல் திராவிட உடமையடா, நாட்டுப்பற்றை சொன்னார். இப்படி நம்ம தலைவர் படங்கள்ல சொன்னவர். அது மட்டுமல்ல, அவர் நடித்து தயாரித்து இயக்கிய நாடோடி மன்னன் படம் 1958. இதுல நிறைய பேர் பிறந்திருக்கவே மாட்டாங்க. எனக்கே அப்ப எனக்கு 3 வயசு 4 வயசு. அப்ப அந்த படத்திலேயே சொல்லுவார், அந்த படத்துல அப்ப திமுக என்ற கட்சியில சேர்ந்திருக்காரு. கட்சியில சேர்ந்திருந்தாலும் கூட அந்த கட்சி தேர்தலில் மக்களை சந்திக்கல. அந்த படத்துல சொல்லுவாரு, மன்னனை பார்த்து சொல்வார், மன்னா நீங்க மாளிகையிலிருந்து மக்களை பார்க்கிறீங்க, நான் மக்களோடு இருந்து மாளிகையை பார்க்கிறேன். எப்படி பாரு, உங்களுக்கு வண்ண வண்ணமான ஆடைகள் இருக்கு, ஒரு ஆடை கிழிந்த ஆடையை தைத்து முடித்துக் கொண்டிருக்கிற எத்தனையோ தாய்மார்கள் நாட்டிலே இருக்கிறார்கள். நீங்க பன்னீர்ல குளிக்கிறீங்க, இங்கே எத்தனை இன்னைக்கு குடும்பங்கள் பசியாலும் பட்டினியாலும் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நிலை அறியாதவர்கள் நீங்கள், நிலை அறிந்தவன் நான். இதை தட்டி கேட்க சொல்லுவார். எப்ப தளபதி, நான் தட்டி கேட்க மாட்டேன், சவுக்கால் அடிப்பார் என்று தலைவர் அந்த காலத்திலே சொன்னார். அதைத்தான் தன் ஆட்சிக்கு வந்த உடனே விலையில்லா பேசி சேவை திட்டம் இன்னைக்கு நடக்குதா இல்லையா, இருக்குதா இல்லையாமா? இலவச பேசி சேவை அது கூட ஒழுங்கா கொடுக்க மாட்டேங்குது. அதே மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் சத்துணவு திட்டம், சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றியவர். ஒருவேளை சோறு பிள்ளைகளுக்கு அந்த காலத்துல, தலைவர் காலத்துல பாத்தீங்கன்னா 80 அதுக்கு முன்னாலே பாத்தீங்கன்னா கிராமப்புறங்கள் எல்லாம் இந்த அரிசி சோறு சாப்பிட்டே பல காலம், கேப்பக்கூழு வரகங்கஞ்சி இதுதான் குடிச்சு பழகணும். அந்த காலத்துல அவங்களும் அரிசி சோறு சாப்பிடணும்னு சொல்லிட்டாங்க. இந்த ரேஷன் கடையை ஒரே கையெழுத்துல 22,000 ரேஷன் கடையை திறந்து அனைத்து மக்களுக்கும் அரசாங்கத்துடைய அரிசி பருப்பு எண்ணெய் குறைந்த விலை கிடைக்க வகை செய்தவர் நம் புரட்சி தலைவர்.
1 கிலோ அரிசி 2 ரூபாய்க்கு மேலே கிடையாது. தலைவர் 2.75 ரூபாய்க்கு மேல இருக்கு. அப்படி கட்டுப்படுத்தியிருந்தார். அப்படி நல்ல பல கருத்துக்களை நல்ல திட்டங்களை கொண்டு வந்து 11 ஆண்டு காலம் ஆட்சியில் நம் தலைவர். நம்ம அம்மா எப்படி, அம்மாவும் அப்படித்தான். எல்லாரும் சொல்லுவாங்க இன்னைக்கு நடிகர் எல்லாம் கட்சி தொடங்கிறாங்க. கட்சி தொடங்குற பெருசு இல்லை, அந்த கட்சியை முறையாக கொண்டு போகணும். அந்த மக்களுக்கான திட்டங்களை கொடுக்க கட்சியாக இருக்கணும். மக்கள் ஏற்றுக்கொள்ளணும். வெறும் ரசிகர்களை வைத்து மட்டும் ஆட்சிக்கு வர முடியாது. மக்கள் ஏகபடித்தவர், மக்களுடைய ஆதரவு இருக்கும். அந்த ஆதரவு இருந்த ஒரு தலைவன் மனித புனிதன் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு மட்டும்தான். கட்சி தொடங்கி 5 ஆண்டுகள்ல ஆட்சிக்கு வந்தவர். 72 தொடங்குறாரு, 77 ஆட்சிக்கு வந்தார். அப்படிப்பட்ட தலைவருடைய கட்சியில தான் நீங்க உறுப்பினரா நம்ம எல்லாம் இருக்கோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.